ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையுமே நாளை என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சோம்னா நம்ம தலையை சுத்திடும். ஒரு நிலையான வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம மனசை பொறுத்தளவுல தான். நிறையா நேரங்களில் ஐயோ என்ன நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு அன்சர்டைனிட்டி நம்ம லைஃப்பில் எப்பயுமே சேலஞ்சிங்காக இருக்குங்க. ஆனால் அந்த அன்சர்டைனிட்டியை வர்றதுக்கு முன்னாடியே யோசித்து ஓவர் திங்கிங் பண்ணி நிறைய மனசில் போட்டு குழப்பி என்ன நடக்க போகுதோ ஐயோ அப்படின்ற ஒரு ஆங்ஸைட்டி அப்படின்னா ஒரு பதட்டம், ஒரு பரபரப்பு நம்ம மனசில் இருக்கும்போது நம்மளை அறியாமலே நம்ம நிறைய விஷயங்களை இழந்துடுறோம். அது மட்டும் இல்லாமல் ஆங்ஸைட்டி எனக்கூடிய இந்த பதட்டம் நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையை சீரழிச்சிடுது. அப்போது நிலைப்புத்தன்மை இல்லாத இந்த வாழ்க்கையில் ஒரு அன்சர்டைனிட்டி நடக்க போகுது. நம்ம கையில் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு யோசித்து நம்மளையே ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறோம் பார்த்தீங்களா? அதை எப்படி மாற்றுறது, எப்படி டீல் பண்ணுறது? டீலிங் வித் ஆங்ஸைட்டி அபவுட் அன்சர்டைனிட்டி டைம், அதுதான் நம்மளோட டாபிக். உங்களுக்காக டிப்ஸை தொடர்ந்து நீங்கள் கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் கூட பேசணும், உங்கள் கூட சேட் பண்ணணும் அப்படின்ற ஆசை நிறையாவே இருக்குது. ஆனால் யாருமே மெசேஜ் பண்ண மாட்டீங்க. இப்போலாம் ரீசண்டாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவீங்க, பேசுவீங்க. இப்போ ஸ்பாட்டிஃபைல ஆடியோ மெசேஜ் வேறு நீங்கள் அனுப்பலாம், அது நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் நீங்கள் என் கூட பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக 24 மணி நேரமும் RJ_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் கூட நீங்கள் பேசலாம். நம்ம அடுத்த டாபிக் என்ன பண்ணலாம், பாட்காஸ்ட் எப்படி கொண்டு போகலாம், என்னென்ன ஐடியாஸ்லாம் இருக்குது, இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை மட்டும் கிடையாது, சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பாட்காஸ்ட்டில் நீங்கள் பேசணுன்னாலும் பேசலாம். இது எல்லாமே பண்ண முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். எல்லோரும் யோசிக்கிறீங்கல்ல, ஏன் உன் வாய்ஸ் மாறி இருக்குது அப்படின்னு. கரெக்டு. ஏன்னா நேற்று எனக்கு ஒரு 2024 ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட், அதாவது யூசர்ஸ் பாருங்கள், தப்பாக பேசுகிறேன் பாருங்கள், பீப்புளை என்கேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. கிட்டத்தட்ட 200 மக்கள் வந்தாங்க, இன்க்ளூடிங் குழந்தைகள். அவங்கள என்கேஜ் பண்ணுறது 3 மணி நேரம் மூச்சு திணற நான் என்கேஜ் பண்ணேன் அவங்கள. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். மைக்கை பார்க்கும்போது நம்மளுக்கு கூடிய சந்தோஷம் இருக்குல்ல, அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த இயரை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த 2024 நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கல் அப்படின்னு நினச்சாலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஊரில் ரொம்ப அருமையாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு காலங்காத்தால் அம்மாவோ இல்லை நம்ம ஒய்ஃபோ எந்திரிச்சு பொங்கலை வச்சு நம்மளும் சேர்ந்து கொண்டாடுற ஒரு சந்தோஷம்தான். ஸோ அந்த பொங்கல் திருநாளை நல்லபடியாக சேஃபாக கொண்டாடுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக எப்போவுமே மாறும். ஒவ்வொரு நாளும் சிறந்த நாளாக அமையும். ஓகே, உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த பாட்காஸ்ட்டை இந்த அளவுக்கு ரன் பண்ண முடியாது நண்பா, நண்பி. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அது நமக்கு நிறைய மக்களை சென்றடைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சந்தோஷம் மட்டும்தாங்க. இதை நான் மானிட்டைஸ் பண்ணலை. என்னோடய பேஷனுக்காக, என்னோடய ஆசைக்காக, என்னோடய கனவுகளுக்காக, நம்ம வாழ்க்கையில் இந்த மோட்டிவேஷன் ஏற்படுத்த மாற்றத்தை மற்றவங்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையினால் மட்டுமே இந்த பாட்காஸ்ட் நான் தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ரெக்வஸ்ட்டை உங்கள் முன்னாடி வச்சுக்கிறேன். ஆல்ரைட், நம்ம டாபிக் போய் நான் ரொம்ப நேரம் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம டாபிக் ஆங்ஸைட்டி,
பதட்டமான சூழ்நிலை வாழ்க்கையில் வர்றது எப்போவுமே ஒரு சாதாரணமான விஷயந்தாங்க. ஆனால் அந்த பதட்டத்தில் நம்ம பதட்டமாகி நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் பதட்டப்படுத்தி நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வாழ்க்கையில் தோக்குறவங்க நிறைய பேர். அந்த லிஸ்ட்டில் நம்மளும் சேர்ந்துட வேணாமே. ஸோ ஒரு சில விஷயங்கள் அன்சர்டனிட்டி, இது என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியாத ஒரு விஷயத்தில் நம்ம பதட்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு என்னென்னமோ போட்டு நட்டிச்சு அழுது உருண்டு பரண்டு கடைசியில் அது நடக்கும் போதும் 2வது டைம் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு பிரச்சனைக்காக எத்தனை டைம் நீங்கள் கவலைப்படணும்? ஒரு டைம் கவலைப்பட்டால் போதுமே. அப்போ நீ கவலைப்படுறா அப்படின்னு சொல்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம அந்த நேரத்தில் ஃபேஸ் பண்ணணும். நான் சில நேரங்களில் சில நடிகளில் நம்மளை தாண்டி சில பிரச்சனைகள் நம்ம கைவிட்டு மாறி போகும்போது அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எதிர்த்து நின்று தான் ஆகணும், சமாளித்து தான் ஆகணும். ஆனால் அதுக்காக ஆங்ஸைட்டி, அந்த ஒரு பதட்ட நிலையை மனசில் எப்பயுமே வச்சுக்கிறாதீங்க. ஏன்னா ஆங்ஸைட்டி இருக்கும்போது நம்மளால் எந்த ஒரு விஷயத்துலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, எதையுமே கரெக்டாகவே பண்ண முடியாது. இது எல்லாமே நம்மளை அது கண்ட்ரோல் பண்ணி நம்ம வாழ்க்கையை சீரழிச்சு விடும். ஓகே, அப்போ எப்படி இதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதான் 5 டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா, அக்னாலேஜ் அண்ட் ஆக்செப்ட் யுவர் ஆங்ஸைட்டி. ஸோ நிறைய பேர் நம்ம மனசு சொல்கிறத கேட்கவே மாட்டோம். அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஒரு பிரச்சனையில் இருக்கோம், இல்லை நம்ம மனசு ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலை நினச்சி ஏங்கிக்கிட்டே இருக்குது, இல்லை பயந்துக்கிட்டே இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னா, எஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஆமாம், நான் பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றத அக்செப்ட் பண்ணணும். அதை விட்டு நம்ம அது அப்படிலாம் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அதை மறக்கிறதுக்கு என்னென்னமோ கெட்ட விஷயங்களில் நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம மனசை ரொம்ப கெடுத்துடக்கூடாது அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ எப்போவுமே நம்ம ஃபீலிங்ஸை ரெகக்னைஸ் பண்ணணுங்க. எல்லா விஷயத்தையுமே புஷ் பண்ணி இதை பண்ணு அதை பண்ணு, எப்படி இக்னோர் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசை போட்டு நீங்களே குழப்பிக்கிறாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபீலிங்ஸ், உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் உங்களை. அப்போ தான் உங்களுக்கான சொல்யூஷனை நீங்களும் ஃபைண்ட் பண்ணலாம், மற்றவங்கள சொல்லும் போது நீங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதற்கான சொல்யூஷனையும் கெட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆங்ஸைட்டியாக நீங்கள் ஃபீல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாத்து கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது, அப்போ அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றதையும் உங்கள் மைண்டு தேட ஆரம்பிக்கும். 2வது பார்த்தோம்னா, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல். நிறைய நேரங்களில் நானும் தாங்க இதில் முக்கியமாக இவ்வளோ பேசியும் என்னோடய மனசுலையும் நிறைய நேரத்தில் என்னுடைய கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்தை கூட நான் கண்ட்ரோல் பண்ண ஆசைப்படுவேன். அதை தொடர்ந்து நோக்கி ஓட ஆரம்பிப்பேன். இது என்னடா, இது என்ன பிரச்சனை, அது என்ன பிரச்சனை, இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ, அந்த மாதிரி நம்ம கையில் இல்லாத விஷயத்தை கூட கண்ட்ரோல் பண்ண ஆசைப்படுற ஒரு மூடத்தனம் தான் நம்ம வேஸ்ட். அதனால் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல். நம்ம எப்போவுமே ஒரு இன்டர்வியூவை பற்றி கவலைப்படுறது ஓகே, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ஓகே, ஆனால் அது அவுட்கம் இப்படி தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறது நம்ம கையில் கிடையாது. நீங்கள் நல்லா பண்ணுங்கள், அதற்கப்புறம் அவங்க சைடில் என்னென்னலாம் நடக்க போதோ, என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ அப்படின்றது அவங்க விஷயம். அவங்க கொடுப்பாங்க நம்மளுக்கு. நல்லா பண்ணால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. பட் ஆனால் அதை தாண்டி அதற்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது, பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதை தாண்டி நம்மளுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு மட்டும்தான் இருக்கணுமே தவிர இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம பயணிப்பது தவறு அப்படின்னு சொல்கிறேன். 3வது பார்த்தோன்னா, ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸு. எப்போவுமே ஆங்ஸைட்டி பில்டப் ஆகும்போது நம்ம மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் லைக் நம்ம டீப் ப்ரீத் பண்ணுறது, நல்லா அப்படியே மூச்சை இழுத்து அப்படியே ரிலாக்ஸாக விடணும். எப்பா நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நீ இந்த மாதிரி பண்ணுவியாப்பா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ கண்டிப்பாக நானும் பண்ணுவேங்க. நீங்கள் கேட்டாலும் பதில் ஆமாம். ஏன்னா ஒரு சில நேரங்களில் நமக்கான அந்த மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம்தான் வேணுமே தவிர அதை நோக்கி நம்ம ஒரு பிரச்சனைகளும் கன்ஃபியூஷன்ஸையும் நம்ம மனசில் வச்சுக்கிறதுனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ நம்ம ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னால் நிறையா வாக் பண்ணலாம். டக்குன்னு நீங்கள் எழுந்துச்சு கொஞ்சம் நேச்சுரலான ஒரு வாக்கு, இல்லை நல்ல சாங் கேட்கலாம், இந்த மாதிரி மைண்டை டைவர்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th, சேலஞ்ச் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு ஆங்ஸைட்டி எப்பயுமே நெகட்டிவ் தாட்ஸை நிறையா உங்கள் மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ ஜெயிக்க மாட்ட, நீ தோற்று போயிடுவேன், உன் வாழ்க்கை எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னடா இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும், நம்ம காதில் ஓதிக்கிட்டே இருக்கும். அப்போல்லாம் டக்கு டக்குன்னு நம்ம என்ன சொல்லணும்னா, என்னால் முடியும்,
கண்டிப்பாக இந்த மாதிரி சூழ்நிலைகளை விட மிக கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். என்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், கண்டிப்பாக என்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்த முடியும், கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் நான் நினச்சதை அடைய முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அந்த எண்ணங்கள் வரும்போது தான் நீங்கள் வந்து அதை திருப்பி திருப்பி சொல்லி காமிக்கணும். அப்போ வந்து அந்த மைண்ட் அப்படியே அடங்கிடும். ஏன்னா அதை நம்ம மேலே ஓங்க வச்சோம்னுங்களேன், மேலோங்க வச்சோம்னா அது நம்மளை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் விடவே கூடாது. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சீக் சப்போர்ட் அண்ட் டேக் இட் அவுட். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பட் ஆனால் ஸ்டில் வந்து எனக்கான அந்த பிரச்சனைகள் வந்து ஒன்றும் பெருசாக சரியாகலை, என்னால் முடியலை அப்படின்னா ஸோ சப்போர்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. இதுக்குன்னு தெரப்பிஸ்ட் இருப்பாங்க, உங்கள் ஆங்ஸைட்டி எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு ட்ரஸ்டட் ஃப்ரெண்டு நான் உங்களுக்கு இருக்கேன். ஸோ உங்களுடைய நல்ல ஃப்ரெண்டு, ஃபேமிலி மெம்பர் இல்லை கவுன்சிலர் யாரையாவது ஒரு ஆளை பார்த்து உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சினா கடைசியாக நம்ம சீக் சப்போர்ட் தான் பண்ணணும். ஸோ எப்பவுமே அன்சர்டைனிட்டி அப்படின்றது நம்மளுடைய பார்ட் ஆஃப் த லைஃப் நம்ம தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எல்லாமே நம்ம நினச்சபடியே நடக்காதுங்க. நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வரிகள் நம்ம பாடல்கள் இருக்குது தமிழில். அந்த மாதிரி தான் எப்போவுமே நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு நார்மல் ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுத்தாகணும். அப்போ அதுக்கு எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், ஒரு அன்சர்டனிட்டி வரும்போது அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், எப்படி ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ எவ்ரி ப்ராப்ளம் இஸ் ஆல்வேஸ் சேமுங்க. ஸோ எந்த ப்ராப்ளம்னாலும் எவ்ரிபடி வில் ஹாவ் அ ப்ராப்ளம். பட் ஹவு தே ரியாக்ட், ஹவு தே ரெஸ்பான்ஸ், தட் இஸ் வாட் டிசைட்ஸ் த சிவியாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் ஆர் தட் இஸ் கோயிங் டு பி give you the right result of the problem சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே அந்த ப்ராப்ளத்தை அணுகிற முறை தான் அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக மாறுமா இல்லை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமான்றது இருக்குது. அதனால் தைரியமாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நிறைய ஹெல்த்தியான ஹோப்பிங் மெக்கானிசம் நம்ம பாட்காஸ்ட்டில் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். அது தவிர உங்களுக்குமே நிறையா தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதை நீங்கள் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் அன்சர்டினிட்டியை அப்படியே சூப்பராக கிராஸ் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அப்படின்றது சந்தேகமே கிடையாது. ஸோ இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் டிப்ஸ் உங்களுக்கு டக்குன்னு சொன்னோம்னா, ஒரு கிரியேட்டிவ் பிளான் நீங்கள் வந்து நல்லா பிளான் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து செட் பண்ணுங்கள். மனசில் இது நடக்கும், இது நடக்காது அப்படின்றத உங்கள் மனசில் புரிய வைங்க. ஸோ சின்ன ஒரு சக்ஸஸ்லாம் அடையும் போது உங்களை நீங்கள் தட்டி கொடுங்க, பாராட்டுங்க. அப்போ வந்து உங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும், பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவதற்கான தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது மாதிரி லாஸ்ட்டாக டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் நண்பி. ஸோ நீங்கள் ரொம்ப முக்கியம். செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப முக்கியம். அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்லீப் பண்ணுறது, நல்ல ஹெல்த்தியாக ஈட் பண்ணுறது, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸோ மைண்டை எப்பயுமே காம்ஃபுல்லாக வச்சுக்கிறது, நல்ல நண்பர்களோட பழகுவது, ஒரு சொசைட்டியில் நல்ல அந்த வாலண்டியரிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து உங்கள் மனசையும் உங்களையும் எப்பயுமே ஒரு புதிய மனிதனாக உங்களை உருவாக்கி வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் அதை விட்டுறாதீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், எனக்கும் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்ககிட்ட விதைச்சிக்கிட்டு இந்த எபிசோடை உங்களுக்கு இதோட முடிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் முடியாததுன்னு அப்படி கிடையாது, நம்மளால் எல்லாமே முடியும். பட் ஆனால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை எப்போவுமே நீங்கள் பெருசாக நினச்சி கவலைப்படாதீங்க, ஆங்ஸைட்டி ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க. நிதானம் பிரதானம். எப்பயுமே நிலைப்புத்தன்மை வாழ்க்கையில் வேணும். ஒரு கன்சிஸ்டண்ட் ஆன ஒரு முயற்சியோட வாழ்க்கையை பார்க்கும்போதும் சந்தோஷமான மனம் நிறைந்த மனமகிழ்வான ஒரு பாதையை நம்ம மனசுக்கு கொடுக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிவிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். ஆர்ஜே மனோ. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, தி தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் லைஃப் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. அடுத்த வாரம் ஒரு சூப்பரான ஒரு எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களோட 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பாட்காஸ்ட்டில் ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும். ஸோ இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி சில நண்பர்கள் இணைந்திருக்கீங்க, நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க. நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ண முடியாது, பட் நீங்கள் எனக்கு உங்களுடைய ரியாக்ஷன்ஸை கொடுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பேசியே ஆகணும், இல்லை நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் இடம்பெறணும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச டாபிக் இடம்பெறணும் இப்படிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு மெசேஜ் அனுப்பலாம். ஸோ கூடிய விரைவில் நான் ஒரு டெலிகிராம்
ஒரு குரூப் கூட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் தெரியப்படுத்தலாம். ஸோ ஸ்பாட்டிஃபைல உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் பட்டனை எனேபிள் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம், உங்களால் டைப் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில். ஸோ உங்கள் குரலையும் உங்களுடைய வாழ்க்கையையும், ஸோ நீங்கள் இதை கேட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் எப்படி மாற்றம் ஏற்படுது அப்படின்றதையும் ஃபீட்பேக் கொடுக்கறதுக்காக உங்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது தான் என்னை உந்தி தள்ளும், என்னை வந்து அடுத்தடுத்து ஓட வைக்கும், அடுத்தடுத்து பண்ண வைக்கும். இதனால் நான் என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி படித்து எல்லாமே உங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது எனக்கான ஒரு சின்ன ஊக்கம் உங்களுடைய புன்னகையும் உங்களுடைய ஃபீட்பேக்கும் மட்டும்தான் அப்படின்னு தெரிவிச்சுட்டு உங்களை விடைபெறுகிறேன். ஆர்ஜே மனோ. டேக் கேர் நண்பா நண்பி. ஒன் மோர் டைம் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். டேக் கேர். பை பாய். see you. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.